சூரிய வெளிச்சம் எப்படி இருக்குது பாருங்கள். வானத்தை அண்ணாந்து பார்க்க முடியாது. தரை எப்படி இருக்குது பாருங்கள். கொடூரமான வெயில். ஒரு கோழி கூட வெளியே லாந்தலை. ஷெட்டுக்குள்ளே இதில் ஒரு 2-3 நாளும் இழைச்சிட்டே படுத்து கிடக்கு. நான் அதில் மரத்தில் பகலில் இற தேடிய கோழிகள் வெளியே போக முடியாது. அப்படி ஒரு கொடூரமான வெயில். மரங்கள் கொஞ்சம் அதிகமாக வளர்க்க ஆரம்பித்தா தான் இந்த சூழ்நிலையிலேருந்து மனுஷங்களும் தப்பிக்க முடியும். மிருகங்களே மாதிரி மனுஷங்களையும் இந்த வெயில் பாதிக்க தான் செய்யும். வெளியே நடமாடவே முடியாது. எல்லா பறவை விலங்குகளுமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்குது. கண்ணுக்குட்டி சுருண்டு படுத்துக்கிட்டு வெளியே பாருங்கள். நம்ம குஞ்சுகள்லாம் 100 குஞ்சு உண்டு. மரத்தோட நடையில் எப்படி படம் வரைஞ்ச மாதிரி பளிச்சுன்னு விழுந்துருக்கு பாருங்கள். ஒரு குஞ்சு கூட கண்ணுக்கு தெரியாது. எல்லாம் எங்கேயாவது போய் சுருண்டு பம்மி இருக்கும். பூனைலாம் கூண்டுக்குள்ளே இழைச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். கரெக்டாக பூனையோட கூண்டுக்கு அடியில் கொஞ்சம் கோழிகள் இருக்குதா, இது மாதிரி இந்த கூண்டுக்கு அடியில். அப்பா மண்ணில் நிற்க முடியாது, கால் அவ்வளோ சூடு. கொடூரமான வெயில். மழை பெஞ்சாதான் ஒரு என்ன சொல்ல ஒரு சின்ன நிம்மதி கிடைக்கும். எல்லா உயிரினங்களுக்கும் மரங்களுக்குமே எல்லாம் வளர ஆரம்பிக்கும். வெயிலில் கால் வைக்க முடியாது. அதனால தான் அது பம்மி அதிலே நின்று திருப்பி உள்ளே போகுது.